ரியோராஜ் வர்த்திகா நடிப்புல ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கத்துல கொஞ்சம் காதல் காமெடி ஃபேண்டசியோட வெளியாயிருக்க படம் தான் ராமன் லீலா. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ரியோ இவருக்கு இந்த படத்துல திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. பட் ஆனா இவருக்கு பாக்குற பெண்கள் எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால அவருக்கு கல்யாணம் ஆகாம தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது வர்த்திகாவை பாக்குறாரு. வர்த்திகா ஒரு 25 நாள் ஃபாலோ பண்றாரு. 25 நாளைக்கு அப்புறம் அவர் போய் பேச போகும்போது வர்த்திகாவே நீங்க ராம் தானே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரும் லவ் சொல்ல அதை அவங்க அக்செப்ட் பண்ண அவங்க போடுற ஒரே ஒரு கண்டிஷன், ஈவினிங் 6 மணிக்கு மேல பார்க்கவோ பேசவோ ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். அது ஏன் போடுறாங்க, அதற்கப்புறமா இவங்க காதல் கல்யாணம் வரைக்கும் போச்சா, கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரியோ இந்த கேரக்டர் ரொம்ப அழகாவே சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி சென்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப ஆப்டா இன்னசென்ட்டான ஒரு பையனா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. வர்த்திகா இவங்களோட கேரக்டர் தான் இந்த படத்துல ரொம்ப முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரி தெரிவாங்க, செகண்ட் ஹாஃப்ல அப்படியே டோட்டலா படத்தை வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. இவங்க தான் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா அது காமெடி தான். ஏன்னா படம் ரொம்ப சீரியஸா போகும்போது கூட அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா படத்தை அப்படியே எடுத்துட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். படத்தை ஒரு ஜாலியா குடும்பமா உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப அருமையான படம். அதே மாதிரி மல்லிகா அர்ஜுனாவோட ஒளிப்பதிவுங்கிறது ரொம்ப அழகா படத்தை ஒரு ரிச் லுக் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அங்கித் மேனனோட இசை ரொம்ப அழகா இந்த படத்துல காதல் பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தீபா வெங்கட் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஒரு ஃபேண்டசி படம் அப்படிங்கிறதுனால அந்த லாஜிக்ஸ் எல்லாமே ரொம்ப மீறப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சேத்தன், மாளவிகா வினேஷ் போன்ற கதாபாத்திரங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் மித்தபடி ரொம்ப நல்ல ஒரு ஃபேண்டசியான லவ் ஸ்டோரி. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுமந்த்.